ஹாய், அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கோ வீலாக் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் உள்ள காங்கேசுந்தர கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடற்கரையில் இன்றைக்கு ஒரு உணவு திருவிழா என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபை இதை ஒருங்கமைச்சு நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நகரம் உலகத்தில் சுற்றுலா செல்லக்கூடிய அதி விருப்பமான இடங்களில் 2வது இடத்தை பிடித்திருக்குது. அந்த வகையில் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இவ்வாறான பல சுற்றுலா சம்பந்தமான நிகழ்வுகள் பல்வேறுபட்ட நிறுவனங்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் உள்ளுக்கு சென்று பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரிதான், ஓகே. இப்பொழுது நாங்கள் நுழைவாயில் ஊடாக உள்ளுக்கு போகிறோம். ஒரே க்ரௌட்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இல்லை, நாங்கள் இது இருக்கா சுற்றி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதுதான் நுழைவாயிலோட பயணிப்போம். இதில் அருமையான இதான் நுழைவாயில். அலையோடு உறவாடு என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். வலிகாமம் வடக்கு பிரதேச இதை ஒழுங்கமைக்குது. அருமையான டெக்கரேஷன் இது பனை ஓலையால் பனை ஓலை மற்றும் பலகைகளை பயன்படுத்தி மற்றும் அருமையான பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு இந்த வரவேற்பு வளைய அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, நாங்கள் போவோம். இங்கே நிறைய ஸ்டோல்கள் அமைக்கப்பட்டிருக்குது. பல்வேறு நிறுவனங்களுடைய விளம்பர காட்சிப்படுத்தல்கள் இடம்பெறுகிறது. அந்த வகையில் சுற்றுலா பாதுகாப்பு நிறுவனம் தங்களுடைய ஒரு ஸ்டோலை இதில் நிறுவி இருக்கிறார்கள். அப்படியே சுற்றி பார்ப்போம். இதில் ஒரு அம்மா ஏதோ சுட்டு விற்கிறா. என்னன்னு கேட்போம். அம்மா வணக்கம், என்ன சுட்டு விற்கிறீங்க? ஓ, சிக்கன் கிப்பாப். என்ன விலை உண்டு? 180 ரூபா போட்டு. இது என்னதுல செய்கிறீங்க? சிக்கன். ரைட். பழைய காலத்து முறைப்படி அந்த இது ஆலங்காப்பு. ரைட். ஓகே. சரி, ஓகே. நீங்கள் உங்களுடைய செய்தி இல்லைங்க, நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். பீஸா கட் மற்றும் அண்ணா என்ன ஐஸ்கிரீமா விற்கிறீங்க? சர்பத்தா? ரைட். ஓகே. ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் வந்து இப்படி நாங்கள் சுற்றி பார்த்து வந்து வருவோம் என்ன நடக்குன்னு சொல்லி. பாரம்பரியமான உற்பத்தி பொருட்கள் வந்து அம்மா என்ன விற்கிறீங்க? தட்டு வடையெல்லாம் முடிஞ்சது, முறுக்கெல்லாம் ரைட் ரைட். பாரம்பரிய உணவாக நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க விற்கிறது? அப்சரா அப்சரா உணவகத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோம். சரி சரி. ஓடுகளுக்கு எடுக்கலாம் இதான் உங்களோட. ரைட் ரைட். சரி சரி. இந்த நம்பருக்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ண இந்த இயற்கையான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே தேங்க்யூ. அம்மா நீங்கள் என்ன விற்கிறீங்க? அக்ஷயா தயாரிப்புகள். இடவாளையிலேருந்து வந்துருக்கீங்க. என்ன என்ன வகையான உணவுப் பொருட்களை வந்து விற்கிறீங்க? ரைட் ரைட்டா. ராமநாதன் கல்லூரி மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களை நெறியாளை செய்து பயிற்சித்த ஆசிரியர் அவர்களுக்கும் இன்றைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அலையோடு உறவாடி என்ற சுற்றுலாவை முன்படுத்தும் நிகழ்வு சுற்றுலை கடற்கரையோர பரப்பிலே வலைகளையாக என்னோட வண்ணம் மக்கள் கூட்டம் இங்கே கூடியிருக்கிறார்கள். தமிழர் பண்பாட்டில் மறந்தவையும் நீங்க என்ன மிக்சர் உள்ளூர் மீண்டும் மிக்சர் உற்பத்தியா விற்பனை செய்றீங்க? சோமசுந்தரம் சூரியன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இது என்ன நீங்க வீட்டிலே உற்பத்தி செய்த மிக்சரா? உங்களோட உற்பத்தியில பெற்றுக்கொள்றேன்டா அதுக்கு தொடர்புகள் நம்பர்கள் இருக்கா? ஓட பண்ணி எடுக்கலாமா? இதுல இருக்குல்ல நம்பர். உங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களோட எங்க அட்ரஸ் மல்லாதுலையா? சரி. ரைட் ரைட். உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கா? 077 907 0379 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா உங்களோட பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாமே. ரைட் ரைட். ஓகே ஓகே நன்றி. பார்த்துட்டு வரேன். பிரதம செயலாளரும் தற்போதைய சுற்றுலா பணியத்துடைய தலைவருமாகிய அந்தோணி பிள்ளை மத்தியானந்தர் அவர்களே, இந்த நிகழ்வு தொடர்ந்து சிறப்பிக்க இருந்தும் நடைபெறுகின்ற எங்களுடைய நிதி திட்டமிடல் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினுடைய செயலாளர் அமரவான சோதனார் அவர்களே, எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் ஒவ்வொரு ஸ்டோர்லயும் வந்து ஒரே கிரௌட் ஆயிருக்கு. சுற்றி பார்த்துட்டு வருவோம் அவர்களே, ஏனைய எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய உத்தியோகத்தர்களே, ஊழியர்களே, அதுக்கு மேலாக இன்று எங்களோடு உறவாட வந்திருக்கின்ற உறவுகளே அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இலங்கையின் 2026ஆம் ஆண்டிலே சுற்றுலாத்துறை எவ்வாறு வளர்ச்சி காண இருக்கின்றது? இலங்கையிலே யாழ்ப்பாணம் சுற்றுலாத்துறையினுடைய 2வது பெரிய ஒரு சுற்றுலாத்துறையாக மாறி வருகின்ற நேரத்தில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையோடு இணைந்து இந்த நிகழ்வை செய்திருக்கின்றது. அதற்காக நாங்கள் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்துக்கு நன்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். யுத்தத்தால் அழிந்த எங்கள் பிரதேசங்களில் மீண்டும் குறிப்பிட காங்கேசுந்தரை இலங்கையினுடைய தலைப்பகுதியாக இருக்கின்ற காங்கேசுந்தரை
வடக்கினுடைய தலைநகரமாக இருக்கின்ற காங்கேயம் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தலைவர் அவர்கள் தற்பொழுது இந்த நிகழ்வு வந்து என்னத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற என்ற ஒரு ஸ்பீச் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய மக்கள் போர் வேதனைகளால் வலுவாயிருக்கின்ற நேரத்தில் தங்களுடைய ஆற்றல்களை செய்வதற்காக ஒரு இடமாக இந்த ரம்யமான கடற்கரையை பயன்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை நிறைவேற்றிருக்கின்றனர். ஆகவே எதிர்காலத்தில் வருடாந்த இவ்வாறான நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியாளர்களும் எங்களுடைய கிராமிய பொருளாதாரத்தை வழங்குகின்ற உள்ளூர் உணவு உற்பத்தியாளர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே எதிர்வரும் மாநிலங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேச இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்கும். ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளுக்கு ஒத்துழைக்கின்ற எங்களுடைய மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சு, வடக்கு மாகாணத்தினுடைய சுற்றுலா பணியகம், அதைவிட எங்களுடைய உத்தியோகத்தர்கள், அதற்கு மேலாக இன்றைய நிகழ்வை இவ்வாறாக சிறப்பாக செய்வதற்கு ஒத்துழைத்த காங்கேயத்துறை பொறுப்பதிகாரி மற்றும் உத்தியோகத்தர்கள், அதற்கு மேலாக இந்த நிகழ்வுகளை எங்களை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கு ஒத்துழைத்த எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்வு எளிதாக நடைபெற உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்போடு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பக்கத்துல வந்து ஒரு நிகழ்த்திய கௌரவ தவிசாளர் அம்மா என்ன செய்யறீங்க? என்ன ரைஸ் இது? திருமதி பணிப்பாளர் சுற்றுலா பணியகம் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வந்து டேஸ்ட் பாருங்க. நண்டு இருக்கு, முட்டை இருக்கு, இறால் இருக்குது. வீடியோ தான் வருதுங்க. வரவேற்பு அடியா வெல்டி இது உங்களுக்கு தெரிகிறது வந்து இது வந்து கொட்டல், இது வந்து தல்சோனா கொட்டல். இது உண்மையிலே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு கொட்டல். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரை வந்து உண்மையிலே இனியில் ஒரு வெள்ளை கடற்கரையாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு கடற்கரை என்று சொல்லலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைகளில் இதுவும் உண்டு. உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பளிச்சண்டு, அப்படியே அருமையான கடற்கரையாக இருக்கிறது. வெள்ளை அலைகள், நுரைதல், மணல் எல்லாம் உண்மையில் பார்க்கக்குள்ளே ஒரு நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது. போய் பார்ப்போம். கடல் வந்து அமோகமாக இருக்குது. அலை வந்து பெரிய அலைகள் எல்லாம் வந்து அடித்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே ஒரு அருமையான காட்சி தான் இது. இங்கே மாலை பொழுதில் வந்து இப்படி ஒரு கடற்கரையில் வந்து நீங்களும் உங்களுடைய பொழுதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்களும் இந்த கடற்கரைக்கு வந்து
இந்த அருமையான காட்சியில் கண்டு கழிக்கலாம் என்றதை விருப்பத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். மக்கள் வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து இது ஒரு பட்ட திருவிழாவுக்கு முன்னோட்டமாக இருப்பது போல் இருக்கிறது. நிறைய பட்டம், நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 பட்டங்களுக்கு மேலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் பெரியோர்கள் என்று சொல்லி அனைவரும் வந்து பட்டம் ஏற்றி தங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் வந்து ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வகையில் சனம் வந்து ஒரு இடம் ஓடுது. அந்த போய் பார்ப்போம்னா முடியாமல் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்படியே சுற்றி கொண்டு வருவோம். உண்மையிலேயே நாங்கள் ஏற்கனவே இந்த கடற்கரைக்கு வந்த போதும் இவ்வளவு மக்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கவில்லை. தற்பொழுது வந்து இந்த உணவு திருவிழாவை முன்னிட்டு நிறைய மக்கள் வந்து அலமோதுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய குடும்பமாக சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் என்று சொல்லி எல்லாரும் வந்து நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து மக்கள் தற்பொழுது இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்றதுக்காக பொழுதுபோக்குக்காக நிறைய மக்கள் வந்து தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து உண்மையிலே அந்த பிரதேச சபை வந்து சரியான ஒரு ஒழுங்கான ஒரு முறையில் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இலங்கை வங்கியினுடைய நடமாடும் சேவை வாகனம் இங்கு வந்திருக்கிறது தங்களுடைய சேவையை வழங்குறதுக்கு. அந்த வகையில் வந்து இதில் வாகனத்திலேயே ஏடிஎம் சேவையை வழங்குறாங்க. இதில் வந்து எங்களுடைய உத்தியோகத்தர், இலங்கை வங்கி உத்தியோகத்தர் இருக்கிறார். அவரை கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான சேவைகளை நீங்கள் இந்த கடற்கரை உணவு திருவிழாவில் வந்து வழங்குறீங்கன்னு கேட்டு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி இலங்கை வங்கி காங்கேசந்துறை வந்து வருதகிரியில் நடந்திருக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் இலங்கை எங்களோட இந்த பிரதேச மக்களுக்காகவும் மற்றும் இங்கே சுற்றுலா நோக்கத்துக்காக வர மக்களுக்காகவும் வங்கியல் சேவைகளை அவையின் இடத்துக்கே வந்து வழங்குறதுக்காக இந்த ஏடிஎம் வசதி இணைந்ததாக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இப்போ எங்களோட இணையவழி இலங்கை வங்கியின் இணையவழி பரிவர்த்தனை தொடர்பாகவும் சிறுவர் கணக்குகள் தொடர்பாகவும் மற்றும் இங்கே போட்டிருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தொழில் விருத்தி தொடர்பான கடன் வழங்கல் சேவைகள் தொடர்பாகவும் எங்களோட ஆலோசனைகளை வழங்கியிருந்த நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களோட காட்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் விளையாண்ட ஒரு முடிவு தருவாயில் இருக்கிறபடியா இனி நாங்கள் வெளிக்கிறதுக்கான நிலைமை பார்த்துக்கணும். ஓகே, நன்றி. உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். நன்றி இலங்கை வங்கி ஊழியர் அவர்களே. ஓகே.